இந்த டிவி காட்சியோட அலட்சியத்தினால தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வராம போயிருக்கு தெரியுமா? சூரிய செய்திகள் சேனல்ல இந்த காணொளி வெளியாயிருக்கு, பாருங்க. இந்த உழைப்பு கடந்த ஒரு மாதமாக சிலவற்றை நாம் இழந்து கொண்டிருப்பதை பார்க்க. ஒரு மனுஷன் புழுவலாம், ஏக்கர் கணக்கெல்லாம் புழுவ கூடாது. இவர் சொன்ன எல்லா கம்பெனியோட டீடைல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ மாறுச்சுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம். டியர் கொத்தூஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனியை பார்க்கலாமா? அவர் சொன்னதுதான். முதல் கம்பெனி அக்னி ஆஸ்திரா எனர்ஜெட்டிக்ஸ். இந்த அக்னி ஆஸ்திரா எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு கம்பெனி தான் அவர் சொல்றாரு. இது மூலமா 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு இழந்துருச்சுன்னு சொல்றாரு இல்லையா? இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU எப்போ சைன் ஆயிருக்கு அப்படின்னா ஆந்திரா கூட செப்டம்பர் 4, 2025 சைன் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாச்சு. அண்ட் மே 15, 2026 இவங்க ஆட்சிக்கு வந்து 5 நாள்ல, டிவிக்கே வந்து 5 நாள்ல அங்க அதுக்கான ஒரு இனாகிரேஷன் செரிமோனி நடந்திருக்கு, அதாவது துவக்க விழா. அண்ட் இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா அங்க இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கிறதுக்கான பிளான் கூட அவங்க கிட்ட கிடையாது. சோ இது முற்றிலும் பொய். ரிலையன்ஸ்ல சோலார் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங். ரெண்டாவது, ரிலையன்ஸோட சோலார் பேட்டரி ஸ்டோரேஜ் யூனிட் நாங்க திறந்துட்டாங்க. இது மூலமா 51,300 கோடி நம்ம இழந்துட்டோம்னு சொல்றாரு இல்லையா? சோ இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆந்திரா கூட எப்ப சைன் ஆயிருக்கு அப்படின்னா நவம்பர் 14, 2025 அப்பவே சைன் போட்டாச்சு. அப்ப எங்க ஆட்சியில யார் இருந்தா? சரி, அதை விடுங்க. சோ அதுக்கான அந்த பினான்சியல் லே அவுட், இந்த 51,300 கோடி பினான்சியல் லே அவுட் அங்க உள்ள ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் போர்டு எப்போ கிளியரன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னா May 6, 2026 இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு 4 நாள் முன்னாடியே கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த பணம். இதுவும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அங்க போனது கிடையாது, அங்க போக வேண்டியதுதான் அங்க போயிருக்கு. அதானி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். வரேன் எல்லாமே போய் தான். ஒருவேளை வீடியோ பார்த்தலன்னா ரெண்டாவது பாட்டு கூட போடுறேன். மூணாவது, அதானியோட பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ திட்டம், அது ஒன்று சொல்றாரு இல்லையா? இது மூலமா 12,000 கோடி இழந்துட்டோன்னு. ஆக்சுவலா இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆந்திரா கூட எப்ப கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா May 23, 2022 அப்பவே சைன் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான கிளியரன்ஸ் May 20, 2026 டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு ஸ்டேட் போர்டோட கிளியரன்ஸ், அந்த ஆந்திராவோட ஸ்டேட் போர்டு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கே தவிர்த்து இது தமிழ்நாட்டுக்கு பிளான் பண்ணி அங்க போன ஒரு திட்டம் கிடையாது. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங். அடுத்து ராயல் என்ஃபீல்டு முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு இண்டஸ்ட்ரி அமைச்சிருக்குப்பா. அது இந்த டிவிக்கு ஆட்சியில தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிவிக்கு ஆட்சி வந்தது எப்போ? May 10. ஆந்திர பிரதேசல இவங்க இடம் தேட ஆரம்பிச்சது எப்பன்னா ஏப்ரல்ல. அண்ட் அது இடத்துக்கான அப்ளையும் பண்ணிட்டாங்க 200 ஏக்கருக்கு. அண்ட் May 6 அதுக்கான கிளியரன்ஸையும் ஆந்திரா கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. டிவிக்கு ஆட்சியே May 10 தான் வந்துச்சு. அண்ட் May 18 அந்த MOU சைன் ஆயிருக்கு 2026, அதாவது ஆட்சி வந்த பிறகுதான். ஆனா இந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வெளியே கொண்டு போற ஒரு எக்ஸ்பான்ஷன் திட்டமே தவிர்த்து தமிழ்நாட்டில இருந்து இழுத்து மூடிட்டு நாங்க ஆந்திரா போறோம்னு சொல்லி ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் எங்கேயுமே அறிவிக்கல. அப்படி அவங்க அறிவிக்க போறதும் கிடையாது. பேலன்ஸ் ஒரு 4 இண்டஸ்ட்ரி இருக்கு, அதை அடுத்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா பார்ட் 2 பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டியர் கொத்தூஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். கொத்தூஸ்க்கு இதை ஷேர் பண்ணிருங்க.